இனிமையும் பணிவும் கொண்ட கன்னிராசிக்காரர்கள், காதல் எண்ணம் அதிகம் கொண்டவர்கள். கன்னிராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான். அதாவது கடந்த 3 வருடங்களாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தார். தற்போது வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு சென்று உங்கள் ராசியை பார்க்க போகிறார். கண்டச்சனி காலம். பொதுவாகவே கன்னிராசிக்கு சனி பகவான் நன்மை மட்டும்தான் செய்வார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தற்பொழுது 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இது கூடுதல் நன்மையை செய்ய போகின்ற காலகட்டமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப என்னன்னா, இதுவரை நடக்காத பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இதுவரை திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். காதல் வெற்றி பெற்று அது திருமணத்தில் போய் முடியும். ஏன்னா அதிகமா காதல் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அது கன்னிராசி தான். இந்த காலகட்டத்தில் உங்கள் காதல் வெற்றி பெற்று திருமணத்தில் முடியும். அப்படிப்பட்ட ஒரு நேரம், சிறப்பான நேரம். நீங்கள் எதை செய்தாலுமே வெற்றி தான். புதிதாக வண்டி வாகனங்கள், வீடு, சொத்து நிலங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும். உங்கள் தந்தையினுடைய தொழிலை நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டமானது இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 3 வருடம் தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி அது உங்களிடம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். மேலும் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த படிப்பில் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிதாக ஏதாவது உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை தொடங்கலாம். மேலும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு தேடி வரும். இந்த காலகட்டத்தில் நீங்க எதுவுமே செய்ய வேணாம், உங்களை தேடி வரும். பதவி, பணம் எல்லாம் உங்களை தேடி வரும். திருமணம் நடக்க போது, அதே மாதிரி வேலையில ஒரு உயர்வு கிடைக்க போது, சொந்தமா வீடு நிலம் வாங்க போறீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான சிறப்பான நேரமாக இருக்க போகிறது. அடுத்த 3 வருடமானது நீங்கள் நினைத்த அத்தனையும் நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற் போல நீங்கள் என்ன நினைத்து வைத்திருக்கிறீர்களோ அது அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக, ஒரு பொன்னான அதிர்ஷ்டமான நேரமாக வரக்கூடிய 3 வருடமானது கன்னிராசிக்கு இருக்க போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்து வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது 100% உண்மை. மேலும் அடுத்த ராசியான துலாம் ராசிக்கான பலனை நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு, உலக மக்கள் அனைவரும் நீடுடி சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ விராட் விஸ்வகர பரபிரமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.